மெய்வழி நண்புறவுகளுக்கு இனிய வணக்கம். சமூக வழி நிகழ்ச்சியோடு மற்றும் ஒரு பொழுதிலே உங்களை சந்திக்கின்றோம். சமூக வழி அவ்வப்போது எங்களுடைய தமிழ் சமூகத்திலே, குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழ் சமூகத்திலே நிகழ்கின்ற பல நிகழ்வுகள் பற்றியும் அது தொடர்பாக பேச வேண்டிய பல விடயங்களை பற்றியும் பேசுகின்ற ஒரு களமாக தொடர்ச்சியாக மெய்வழி தொலைக்காட்சியால் வழிகாட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் மீண்டும் மற்றொரு சமூக வழி நிகழ்ச்சியிலே இன்று சந்திக்கின்றோம். உங்கள் அனைவரையும் அன்புடன் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்று முக்கியமாக வாழும் போதே மனிதர்கள் வாழ்த்தப்படுவதும் கௌரவிக்கப்படுவதும் விருது வழங்கப்படுவதும் மிக முக்கியமானது என்ற கருத்தை பலர் கூறி வருகின்றார்கள். காய்தலுவர்த்தலற்று தரமின்மைகளை பகுப்பாய்வு செய்து கொண்டு வாழ்வு முடித்த பின்னர், அதாவது ஒரு குறிப்பிட்ட மனிதர் தன்னுடைய சாதனைகளுக்காக அவர் வாழும் பொழுதே கௌரவிக்கப்படாமல் அவர் வாழ்ந்து முடிந்த பின்பு அந்த கௌரவங்கள் வழங்கப்படுவதனால் யாருக்கும் அர்த்தமில்லை என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறார். அந்த வகையிலே வாழுகின்ற பொழுது வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற நன்மை தீமைகளுக்காக அவர்களுக்கான விருதுகள் அல்லது அதற்கான உபகாரங்கள் வழங்கப்படுவது மிக முக்கியமானது என்ற அடிப்படையிலே பிரித்தானியாவிலே மாபெரும் விருது வழங்கும் விழா ஒன்றினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த ஏற்பாட்டு குழுவில் மிக முக்கியமான இருவரை தான் நாங்கள் இன்று சந்திக்க போகின்றோம். ஒருவர் சிவந்தி, இன்னொருவர் கல்பனா. இருவரையும் மெய்வழி தொலைக்காட்சி சார்பாக முதலிலே அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் இருவருக்கும். வணக்கம் அண்ணா. வணக்கம். நல்லது. இந்த விடயத்தை கேள்விப்படுகின்ற பொழுது மிக சந்தோஷமாக இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய தமிழ் சமூகத்தை பொறுத்த வரையிலே, ஈழத்தமிழ் சமூகத்தை பொறுத்த வரையிலே இந்த பாராட்டுதல் என்பது மிக குறைந்த வேகத்திலே வருகின்ற ஒரு குதிரையாகத்தான் கணிக்கப்படுகின்றது. தூற்றுதல் என்பதும் புறம் கூறுதல் என்பதும் வருகின்ற வேகத்துக்கு ஏற்ப இந்த பாராட்டுதல் என்பதும் கௌரவம் வழங்குதல் என்பதும் மிக குறைவான ஒரு வேகத்திலே வந்து அடைகின்ற ஒரு விடயம் என்பது பொதுவான பார்வை இருக்கிறது. அல்லது போகில் எல்லாவற்றிற்குமே விருதுகளை அள்ளி கொடுத்து எல்லாவற்றிற்குமே பொன்னாடைகளை போர்த்து கொண்டு அந்த பொன்னாடைகளுக்கும் விருதுகளுக்கும் கௌரவம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் எங்கள் சமூகத்தில் இருக்கின்றது. இப்படி ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது விருது வழங்கும் விழா, பிரித்தானியாவுடைய விருது வழங்கும் விழா என்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்கு முதலில் முக்கியமானது, இங்கே பல கலைகள் பல்கி பெறுகின்றன. குறிப்பாக இந்த பாடல் துறைகள், ஆடல் துறைகள் தலைக்கு விழுகின்ற இடமெல்லாம் இன்று கரியோகி இசையிலே பாடல்கள் இடம்பெறுகின்ற அளவுக்கு இந்த கௌரவங்களை கொடுத்த இந்த விருது, அதாவது உத்தியோகபூர்வமாக தரம் அறிந்து அவர்களுடைய பணியை நிறுவை செய்து விருது வழங்குகின்ற அமைப்புகளும் சேவைகளும் வேலைகளும் மிகவும் குறைவாக இருக்கின்றன. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன், பிரித்தானியாவில் இடம்பெறுகின்ற இரண்டாவது என்னும் ஒரு விருது வழங்கும் விழாவாக உங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் தான் உங்களை சந்திக்க நாங்கள் மெய்வழி உங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கோம். அதோடு உங்களுடைய இந்த அமைப்போடு நாங்களும் ஒரு ஊடக அனுசரணையாளர்களாக இருப்பதிலும் இரட்டிப்பு மகிழ்ச்சி. சரி, இதனுடைய மிக முக்கியமான ஏற்பாட்டாளர்களாக இருவரும் வந்திருக்கிறீர்கள். எடுத்த எடுப்பிலேயே நான் முதலாவது கேள்வியாக கேட்கலாம், ஏன் இந்த விருது வழங்கும் விழா ஒன்றை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? பலரும் செய்யாததாலா அல்லது அதுக்கு இருக்கு? உண்மையில் இந்த விருது வழங்கும் விழாவின் முதல் புள்ளி எனக்கான ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் நான் பார்க்கிறேன். ஆனா கிட்டத்தட்ட இது ஒரு, நான் நினைக்கின்ற 2-3 வருடங்களுக்கு முன்னர், இப்பொழுது நான் தாயகத்தில் இருக்கும் பொழுது ஊடகத்துறையோடு பயணிக்கும் பொழுது என்னோடு பயணித்த பல நண்பர்களுக்கு அரசாங்கத்தினால் அவர்களுடைய தகுதிகளுக்கு, திறமைகளுக்கு ஏற்படுத்தி விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. அப்பொழுது நான் நினைத்துக் கொள்ளுவேன், நாங்களும் அந்த நாட்டிலே இருந்திருந்தால் எங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கப்பட்டிருக்கும் தானே என்பது ஒரு முதலாவது புள்ளியாக இருந்தது. அதனை தொடர்ந்து சாமண்ணா புலம்பெயர்ந்ததன் பிற்பாடு என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கும் மூத்த ஊடக கலைஞர்களை இந்த நாட்டிலே பார்க்கும் பொழுது அவர்களுக்கான அடையாளங்கள் வழங்கப்படவில்லை. அவர்கள் இருக்கின்ற காலத்திலே அவர்கள் வாழ்த்தப்படவில்லை. நான் விமல் அண்ணாவை இழக்கும் பொழுது இதனை முழுமையாக உணர்ந்து கொண்டேன். அதே போல இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆனந்தி அக்கா, இப்படி பலரை நான் குறிப்பிட்டு சொல்லலாம். இப்படி பார்க்கும் பொழுது எங்கள் சமூகத்தில் இலை மறை காய்களாக பலர் இருக்கின்றார்கள். பல சாதனைகளை புரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இங்கே தங்களுக்கான அடையாளங்கள் கிடைக்கப்படாமல் இருக்கின்றது என்ற உணர்வின் அடிப்படையில் ஒரு நாள் நான் ஒரு சந்திக்கும் பொழுது போல் சத்தியநேசன் அண்ணாவுடன் இதை பற்றி பேசியிருந்தேன். அப்ப போல் அண்ணா சொன்ன ஒரு விடயம், வாழும் பொழுது வாழ்த்த வேண்டும். அவர்தான் இந்த வசனத்தை முதல் சொன்னார். வாழும் பொழுது வாழ்த்த வேண்டும் சிவாந்தி, நாங்கள் இதனை செய்வோம். அவர் போட்ட அடுத்த மூலவிதை, ஏன் நாங்கள் இதை செய்யக்கூடாது என்ற ஒரு மூலவிதை.
ஆனால் அவர் சற்று பெருமளவிலே அதனை பார்த்து கொண்டார். ஐரோப்பிய தமிழர் விருதுகளாக பார்த்து கொண்டார். நாங்கள் அதனை சுருக்கி பிரித்தானிய தமிழர் விருதுகளாக இதனை நாங்கள் அறிவித்துக் கொண்டோம். இதுதான் இதனுடைய மூலவேர். இல்லை, இதுல முக்கியமான இப்ப நீங்கள் சில உதாரணமாக சொன்ன கலைஞர்கள் விமலண்ணா, ஆனந்தி அக்கா போன்ற அப்படியான விடயங்களை பார்த்துதான் உங்களுக்கு வாழும் பொழுது அவர்கள் வாழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருந்தால், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு கேள்வி வரும். இது வயது முதிர்ந்த அல்லது நீண்ட பிறப்பை தாண்டி பணி செய்து ஒரு வகையான முதிர்ச்சி நிலைக்கு போகின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விருதா? அப்படியா நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? நிச்சயமாக இல்லை அண்ணா. இதிலே இளையவர்களுக்கான அங்கீகாரம். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய காலம் முடியும் பொழுது ஒரு இளைய சமுதாயம் இதனை தாங்கள் எடுத்து நடாத்த வேண்டும். ஆகவே இளைஞர்களை உள்ளுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய அடுத்த அங்கம். ஆகவே இந்த விருது விழாவில் பெருமளவு இளைஞர்களும் யுவதிகளும் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கான விருதுகளையும் கொடுத்து அவர்களை அங்கீகரிக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் இன்றைய இளைய சமுதாயம் எங்கள் மண்ணை பொறுத்தவரையில், அல்லாவிடின் மொழியை பொறுத்தவரையில் பல சாதனைகளை புரிந்து வருகின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். நிச்சயம் மூத்தவர்களோடு இளையவர்களும் கௌரவிக்கவும் பட வேண்டும். அவர்களுக்கான ஒரு தட்டி கொடுப்பாகவும் இந்த விருது இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் அவதானமாக இருக்கின்றோம் நாங்கள். நாங்கள் புரிந்து கொள்றேன். நீங்கள் சொல்கின்ற விடயத்தை வைத்துக் கொண்டு இதுவரை காலம் செய்த சாதனைகளுக்கு ஒரு விருதை கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல, இனிமேல் இன்னும் செய்ய வேண்டும், இப்பொழுது பறந்ததை விட மிக வேகமாக பறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாராட்டு முகமாகவும் இந்த விருது விழா அமைய போகிறது. ஆகவே வயது வேறுபாடின்றி இந்த சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கின்ற பலரையும் கௌரவிக்கின்ற ஒரு விழாவாக இது இருக்க போகிறது என்பதுதான் உங்களுடைய கருத்திலிருந்து என்னுடைய புரிதலாக இருக்கிறது. சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன், இல்லையா? நிச்சயமாக சாமண்ணா. இதிலே நாங்கள் முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், இவர் சிறந்தவர், இவர் பெஸ்ட் அப்படி என்பது அல்ல இந்த விருது. நீங்கள் செய்தீர்கள், உங்களுக்கான கௌரவத்தையும் உங்களுக்கான அங்கீகரிப்பையும் நாங்கள் தருகின்றோம். மென்மேலும் நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு பூஸ்ட் தான் அவைக்கு கொடுக்கின்ற ஒரு மிகவும் ஒரு என்ன சொல்கின்றது, ஒரு பிள்ளையோ அல்லாவிடின் ஒருவரோ எதிர்பார்ப்பது அதைத்தான். ஒரு கலைஞன் கைதட்டலை எதிர்பார்ப்பது போன்று அவனுக்கான ஒரு அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். அந்த அங்கீகாரத்தின் ஊடாக இன்று ஒரு சிறு வேராக இருப்பவர் நாளைக்கு மரமாக வளர்ந்து ஒரு ஆழ விருட்சமாக பலருக்கு நிழல் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு. சரி கல்பனா, நீங்கள் இந்த அமைப்பிலே, இந்த விருது வழங்கும் இந்த நிகழ்வை நடத்துவதற்குரிய அமைப்பிலே மிக முக்கியமான ஒரு பணி பொறுப்பிலே நீங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் இப்ப இந்த அமைப்பு இந்த விருதுகளை கொடுப்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அமைப்பா, அல்லது இந்த விருதுகளை கொடுப்பதுதான் தனி ஒரு நோக்கமாக இருக்கிறதா, அல்லது இந்த நிகழ்வு கூடாக வேறு ஏதாவது சமூக வேலை திட்டங்களுக்கான இலக்கு உங்களிடம் இருக்கிறதா? இதில் பெரிய நோக்கம் எங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு எங்களோட தமிழாக்களை பற்றி தெரியணும், ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். அவையில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸில் எவ்வளோத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், எங்களோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு கொண்டும் நாங்கள் எத்தனையோ பேர் இப்போ எத்தனையோ நாடுகளில் இருந்து அதுக்குள்ளேயே இருந்து கஷ்டங்களை பட்டு இப்போ ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸாக வந்துட்டோம். வெதர் எந்த இண்டஸ்ட்ரியை எடுத்தாலும் இப்போ எங்களோட தமிழாக்கெல்லாம் இப்போ முன்னுக்கு வந்து கொண்டிருக்கணும். இப்போ டிவி இண்டஸ்ட்ரியில் எங்களோட தமிழ் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இப்போ நல்ல வடிவாக செய்து கொண்டு வரையணும். அதே மாதிரி சயின்டிஃபிக் ஃபீல்டில் எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டு வரையணும். இனோவேஷனில் இருந்து புது இதெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாம் செய்து கொண்டு. அப்போ அந்த விதத்தில் எங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும் நாங்கள் யாருண்டு. அதாவது இப்ப நீங்கள் பல்வேறு துறைகளில் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வந்த பின்பும் அல்லது தாயகத்திலும் பலவிதமான சாதனைகளை பல துறைகளில் செய்து கொண்டு வருகின்றார்கள். அவை இந்த காலத்து மக்களோடு மட்டும் இருந்து கொள்ளாமல் எதிர்கால சந்ததி நாங்கள் யார், எங்களுடைய வேர் என்ன, எங்களுடைய அடையாளம் என்ன, நாங்கள் என்னென்ன சாதனைகளுக்கூடாக இந்த மனித சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பதை பதிவு செய்கின்ற ஒரு ஆவண பதிவாக கூட இந்த விருது வழங்கும் விழா அமையும் என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இப்ப பலர் இந்த விருது வழங்கும் விழாவை விருதுகள் வழங்குவது மாத்திரமல்ல, சில வேளைகளிலே இதனுடைய அடியாக வைத்துக் கொண்டு பல தொண்டு பணிகளை செய்கின்ற நோக்கங்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுடைய அமைப்பு அப்படியான ஏதாவது பணியை, அதாவது ஒன்று பணி செய்தவர்களுக்கு விருது வழங்குவதற்கூடாக இத்தகைய பணிகளுக்கு
ஆற்றல் உள்ளவர்களை கொண்டு வருவதும் அல்லது அவர்களிடம் ஆற்றல் இருந்தும் வசதி வாய்ப்பு இல்லாத போது அதை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல முனைப்புகளை செய்கின்ற தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு அப்படியான ஒரு நோக்கங்கள் பின்னணியில் இருக்கின்றதா அல்லது இதை விருது வழங்குவதற்கான ஒரு மொழி மட்டும்தானா? என்னென்றால் இந்த விருது வழங்கும் விழாவுக்கு பின்னால் உண்மையில் நாங்கள் இந்த விழாவில் கிடைக்கின்ற பணம் இலங்கையிலே இருக்கின்ற 5 தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. 5 தொண்டு நிறுவனங்களை நாங்கள் மாவட்டம் ரீதியாக மாவட்டம் ரீதியாக என்று சொல்லலாம். இப்ப யாழ் மாவட்டத்தில் இருந்து ஒரு நிறுவனமும், கிளிநொச்சியில் இருந்து ஒன்று, திருவோணமலையில் இருந்து ஒன்று, மட்டக்களப்பில் இருந்து ஒன்று, அதே போல மலையகத்தில் இருந்து ஒரு பாடசாலைக்கான ஒரு பள்ளி பாதையினை அமைத்துக் கொண்டு இவ்வாறான சில நடைமுறைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். இதனூடாக வருகின்ற பணி, அதாவது நீங்கள் ஒருவருக்கு விருதை கொடுத்து கௌரவிப்பதை மட்டுமல்லாது இதனூடாக எடுக்கின்ற பணியும் எங்களுக்கு எங்கோ ஒரு இடத்திலே அது சென்று சேர வேண்டும், அதன் மூலமாக இன்னும் பலரும் நன்மை அடைய வேண்டும் என்பதுதான் உண்மையில் இதனுடைய இன்னொரு குறிக்கோளும் ஆகும். சரி, இப்ப கல்பனாட்ட நான் திருப்பியும் கேட்கலாமேன்னு சொன்னால், இப்ப நீங்கள் இதுல இருக்கீங்க, இப்ப என்னென்ன துறைகளுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்கறதுக்கான திட்டம் இருக்கு? ஸோ இதில் வந்து ஒரு 9 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் ஆண்டர்ப்ரினர்ஷிப், அடுத்தது வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், community and social impact, education, health and wellness, sports, media and entertainment, science and technology, community and social impact, professional services. And அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஒன்று இருக்குது எங்களுக்கு. என்னென்னா அதில் 3 செப்பரேட் அவார்ட்ஸ் வரும். ஒன்று வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், இன்னும் ஒன்று வந்து ஸ்பிரிட் ஆஃப் த கம்யூனிட்டி அவார்ட், கடைசியில் வந்து அன்சங் ஹீரோ அவார்டு இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 45 அவார்ட்ஸ் கொடுப்படும். 9 கேட்டகரிக்குள்ளால 5 விருதுகள் நீங்கள் வழங்க தீர்மானிச்சிருக்கிறீங்க. இப்ப கல்பனா சொன்னதோடு இன்னும் ஒன்று என்னென்றால், நாங்கள் முதலிலே போலண்ணா இருக்கும் பொழுது ஆசைப்பட்டது இந்த ஐரோப்பிய விருதுகள் என்று. ஆகவே அவருடைய ஆசையின் பெயரிலே ஐரோப்பிய தமிழர் 3 விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது. 3 இளைஞர்களை என்று சொல்ல வேண்டும், மூத்த கலைஞர்கள் என்று சொல்வதை தாண்டி 3 இந்த சமூகத்திற்கு சாதனைகள் பல புரிந்து தங்களுடைய பெயர்களை எங்கோ ஒரு இடத்தில் நிலைநிறுத்திய 3 ஐரோப்பிய 3 தமிழர் விருதுகளும் இந்த விருதுகளோடு இணைந்து கொள்கின்றது. அவர்கள் 3 வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் ஐரோப்பா மண்ணை பொறுத்தவரையில். எப்படி நீங்கள் இதை சூஸ் பண்றீங்க? இந்த விருதுக்குரிய ஆக்களை நீங்கள் எப்படி தெரிவு செய்றீங்க? உங்களுக்கு ஒரு அமைப்பு ஏதாவது இருந்து நீங்கள் ஆக்களை வச்சு தெரிவு செய்றீங்களா, இல்லாட்டி அந்த பணிகள்ல வேலை செய்யறார்கள் தாங்கள் விண்ணப்பிக்கணுமா? எப்படி இது நடக்க போகுது? இதுல 2 ஆப்ஷன் அண்ணா. ஒன்று வந்து நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இதை தொடங்கி நடத்தி கொண்டு ஆரம்ப பணி வரையிலேயே நாங்கள் தேடினாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டியா தேடி ஆர் இருக்கிறோம். ஏனென்றால் இது உண்மையில் இலங்கை தமிழர்கள் மட்டுமல்ல இதிலே விருது பெறுபவர்கள். மலேசிய தமிழர்கள் இருக்கின்றார்கள், இந்திய தமிழர்கள் இருக்கின்றார்கள், சிங்கப்பூர் தமிழர்கள் இருக்கின்றார்கள், அதே போல சவுத் ஆப்பிரிக்கா இல்லையா கல்பனா? ஆமா, அங்கிருந்த தமிழர்களும் இந்த மண்ணிலே, இங்கே பிரித்தானிய மண்ணிலே தமிழ் பேசிக் கொண்டிருக்கின்ற தமிழர்களும் இதுக்குள்ளே இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் என்ன செய்தாங்கள் என்றால், இப்ப ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு டேட்டா பேஸ் எடுக்கிறது கொஞ்சம் சுகமா இருக்கும். என்றால் ஒரு ஆள் மூலமா ஒரு ஆள் தேடலாம். ஆனால் இது நாங்கள் மற்ற நாட்டவர்களையும் இணைத்துக் கொண்டதால நாங்கள் என்ன செய்தாங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டியையும் போய் அவைய அப்ரோச் பண்ணி ஆர் மூலமா சில விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை எடுத்துக்கொண்டோம். அவர்களை ஒரு நாமினேஷன் லிஸ்ட் என்று ஒன்று போட்டிருக்கிறோம். அதை தாண்டி நாங்க பப்ளிக்குக்கும் விட்டிருக்கிறோம். என்னென்றால், உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லாவிடின் இவர்கள் உண்மையில் இவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்ற ஒரு விண்ணப்பங்களையும் எங்களுடைய சக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே அதன் மூலமாகவும் எங்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த விண்ணப்ப படிவங்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு ஜூரி பேனல் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதை அனைவரும் அங்கிருந்து கலந்தாலோசித்து எவர் இதற்கு சரியானவர் என்ற முடிவு எடுக்கப்பட்டு, என்னை பொறுத்தவரையில் ஒன்றில் நாங்கள் தெளிவாக இருந்த நாங்கள் என்னென்றால், ஒரு அவார்டி ஃபங்க்ஷன்ல பொதுவாக நடப்பது 3 பேரை 4 பேரை அழைத்து அதன் பின்னர் அந்த கேட்டகரியில ஒருவரை செலக்ட் பண்ணி அங்கே விருது கொடுக்கப்படும்.
ஆனால் 4 பேருமே அங்கு அவார்ட் செரமனிக்கு வருவார்கள். நாங்கள் அதை செய்யவில்லை. ஒருவர் யார் எங்களுக்கு தெரிவு செய்யப்படுகின்றாரோ அவர் அங்கே விருது விழாவுக்கு வருவார். ஏனென்றால் அவருக்கான அங்கீகாரம் முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அவரை பற்றின ஒரு சின்ன ஒரு பயோகிராஃபி என்று சொல்லலாம், அவரை பற்றின ஒரு சின்ன விவரத்தோடு அவருக்கான அங்கீகாரம் அந்த திரையிலே கொடுக்கப்பட்டு அங்கே அவருக்கான விருது கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் சற்று தெளிவாக இருக்கின்றோம். ஆகவே இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய கடமை என்னென்றால், இப்போ ஒரு 150 அப்ளிகேஷன் வந்தாலும் நீங்கள் எடுக்க போறது அந்த விருதுக்கான பரிந்துரைகள் மட்டும்தான். யார் சூட்டபிளோ அந்த பர்சன் மட்டும்தான் அவார்டுக்கு வருவார். 150 பேரும் வரமாட்டோம், நாங்கள் இன்வைட் பண்ண மாட்டோம். ஏனென்றால் அந்த கடுமையான தருணத்தை கொடுக்க விரும்பவில்லை மற்றவர்களுக்கு. என்ன தனக்கான அங்கீகாரம் என்னத்துக்காக வேண்டி தான் வரவில்லை என்ற ஒரு கேள்விகள் உருவாக்கப்படாமல் அந்த இடத்திலே அவரையும் டிசப்பாயிண்ட் பண்ண கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக இப்படியான ஒரு நடைமுறையை செய்திருக்கின்றோம். ஏனென்றால் இப்ப பொதுவாக இப்ப உங்களுக்கு இந்திய தமிழர்கள் பலர் தங்களுடைய பயோகிராபி வந்த வண்ணம் இருக்கின்றது. அவர்கள் என்ன பணி இங்கு செய்கின்றார்கள், என்ன துறையிலே இருக்கின்றார்கள், இப்படி பலரை நாங்கள் அடையாளம் கண்டுவிட்டோம். உள்வாங்கும் பொழுது இவர்கள் எல்லாம் இங்கு இவ்வாறான பணிகள் நடைபெறுகின்றதா என்ற பல பல கேள்விகள் எங்களுக்கு உருவாகின்றது. அதே போலத்தான் இலங்கை தமிழர்களையும் நாங்கள் நாடி சென்று எங்களுடைய தாயக சொந்தங்களை உண்மையில் இவர்கள் எல்லாம் இவ்வாறான துறையில் எல்லாம் மிளிர்ந்து வருகின்றார்களா என்ற ஒரு கேள்விக்கு மத்தியிலே பலரை நாங்கள் உள்ளடக்கி கொண்டோம். தேடுதல் சரியான கடுமையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் தேடினாலும் சரியானவருக்கு அந்த விருது கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் சற்று உறுதியாக இருக்கின்றோம் நாங்கள். இல்ல, நல்ல விஷயம். நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னால், இருக்கக்கூடிய பல மனிதர்களை எனக்கு தெரியும், சாதனைகளை செய்தவர்களை எனக்கு தெரியும். அவர்கள் கேட்டு வாங்குவதற்கு, விண்ணப்பிப்பதற்கு கூச்சப்படுவார்கள். அவர்கள் அதற்கு உடன்பாடற்றவர்களாக இருப்பார்கள். நிறைய சாதனை செய்திருப்பினும் அவையில வேற யாராவது பிரேரிக்கப்படும். அவர் விண்ணப்பத்தை கொடுக்க அப்படியானவர்கள் சில மிக சரியானவர்களாக இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய பட்டியலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால்தான் அந்த கேள்வியை அந்த தெரிவு என்பது ஒவ்வொரு விண்ணப்பிப்பவர்களில் இருந்துதான் நீங்கள் தெரிவு செய்கிறீர்களா, அல்லது உங்களுடைய குழு தேடல் கூடாக தகுதியானவர்களை தெரிவு செய்கிறீர்கள்? தேடல் தான் முக்கியமானது அண்ணா. விண்ணப்பங்களை தாண்டி சாமண்ணா தேடல் தான் மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது. ஏனென்றால் கல்பனாவை பொறுத்தவரையில் இளையவர்களோடு வேலை செய்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர். ஆகவே அவர் இப்பொழுது தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற இந்த சோசியல் மீடியா மூலமாக நாங்கள் பலரை அடையாளம் கண்டு கொண்டோம். கல்பனா பலரை முன்வழித்துக் கொண்டார். ஏனென்றால் இந்த இளையவர்கள் எல்லாம் இவ்வளவு செய்திருக்கின்றார்கள், ஆனால் பலருக்கு தெரியாது. அப்படி நாங்கள் எங்களுடைய தேடுதல் கூடுதலானது என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உண்மையில் ஒருவரை அவருக்கு விருது வழங்கப்பட வேண்டும், அவரை நொமினேட் பண்ணவில்லை, எங்களுக்கு விவரத்தை தாருங்கள், நாங்கள் தொடர்பு கொண்டு பேசுகின்றோம். அதுதான் உண்மையானது. என்றால் நாங்கள் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது முழுமையான விவரங்களை பெறக்கூடியதாக இருக்கும். உண்மையில் ஒருவருக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அது கிடைக்கப்படவும் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆகவே அதற்குரிய தேடல் இந்த குழுவை பொறுத்தவரையில் அதிகமாகவே இருக்கின்றது. நல்லது. கல்பனா, எப்ப இந்த விருது வழங்கும் விழாவை செய்ய போறீங்கள்? என்ன நேரம், எந்த இடத்துல நடக்க போகுது? அதை பற்றிய இதை பார்த்து கொண்டிருக்க ஆர்வமானாக்கள் வேற யோசிப்பினம். அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி 2 November 2024 நடக்கும். அது கிறிஸ்டல் கிராண்ட் ஸ்லாவ்ல தான் எங்களோட வென்யூ எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இவெண்ட் 4:30 மணிலேருந்து 5:30 மணி மட்டும் உங்களோட ஒரு மீட் அண்ட் க்ரீட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேற அந்த விருதுன்றாக்களை நீங்கள் நேர சந்திச்சு அவையோட பேசி ஃபோட்டோவில் எடுத்து 5:30 மணிக்கு சரியா எங்களோட நிகழ்ச்சி இது தொடங்கும். ஸோ அது அப்படியே 10:30 மணி மட்டும் போகும். இப்ப இது ஒரு கலை நிகழ்ச்சியாகவும் இருக்க போதா, அல்லது தனியா விருது பெறுபவர்கள் மட்டும் விருது வாங்கி கொண்டு போயிடுமா? எப்படி இத நிகழ்ச்சி எப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்தி? நிகழ்ச்சி இப்ப எங்களுடைய ஒரு பாஃப்டர்ஸ் ஆஸ்கர்ஸ் நடக்கிற லெவல்ல தான் நாங்க இந்த விழாவை நடத்த போறோம். அதுல ஒரு 4-5 பெர்ஃபார்மன்ஸஸும் இருக்கும். அது ஒரு மிக்ஸ் ஆயிருக்கும். ஒன்று டான்ஸா, இல்லாட்டி பாட்டு, இல்லாட்டிக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கும். ஆகவே ஒரு மகிழ்வளிப்பு கூடாகவும் விருது வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சியுமாக இணைந்து பார்வையாளரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த விடயத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறீர்கள். சரி, அடுத்தது முக்கியமானது. இப்ப நீங்கள் சிவந்தி, நீங்கள் கதைக்க சொன்னீங்க, இந்திய தமிழர்களும்
அதுக்குள்ளாலையும் நீங்கள் தேடி எடுத்திருக்கிறீங்க. அப்ப இது ஒரு ஈழத்தமிழர்களுக்கான விருது வழங்கும் விழா இல்லை, பொதுவாக உலக தமிழர்களை மையப்படுத்தி நீங்கள் ஆமா, இந்த விழாவை செய்திருக்கிறீங்க. ஈழத்தமிழர்கள் என்பதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல விரும்பவில்லை. என்றால் இதுல உண்மையில் பார்த்தீர்கள் என்றால் என்னை பொறுத்தவரை தெற்காசிய தமிழ் அப்படி என்று தான் நான் பார்ப்பேன். இந்திய இலங்கை அப்படி என்று சுத்தி வரையில, ஏனென்றால் இந்த நாட்டிலே தமிழ் பேசுகின்ற தமிழ் மக்கள் இவர்களுக்கான ஒரு விருது விழா. காரணம் என்னவென்று சொன்னால் சாமண்ணா, இவ்வாறான ஒரு விருது விழா நடக்கும் பொழுது அந்த விருது விழாவை இந்த அரசாங்க அங்கீகாரமாக நீங்கள் கொண்டு செல்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். ஒன்று, நடைமுறைக்கு இங்கே அதற்குரிய சாத்திய கூறுகள் இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது சில விடயங்களை தேடி செல்லும் பொழுது, சிலரோடு பேசும் பொழுது அதனை நான் உணர்ந்து கொண்டேன். இப்பொழுது நாங்கள் இந்த UK தமிழ் அவார்ட்ஸ் இங்கே பதிவு செய்யப்பட்டு நடைபெறுகின்ற ஒரு விருது விழா, முழுமையாக பதிவு செய்யப்பட்டு நடைபெறுகின்ற விருது விழா. எங்களுடைய எல்லாம் என்னவென்றால், இந்த விருது விழா இந்த முறை நடைபெற்றவுடன் இதற்கு நாங்கள் அரசாங்க பிரதிநிதிகள் பலரை அழைத்திருக்கின்றோம். அதே நேரம் பல விசேட பிரதிநிதிகளையும் அழைத்திருக்கின்றோம் இந்த மண்ணை பொறுத்தவரையில். ஆகவே அவர்களை எல்லாம் அழைத்தபடியால் எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால், இப்பொழுது இங்கே ஒரு பிரிட் அவார்ட்ஸ் நடக்கிறது, சவுத் ஏசியன் அவார்ட்ஸ் நடக்கிறது, கணக்க விஷயங்கள் இந்த அரசு அங்கீகரிப்பின் ஊடாக நடக்கிறது. அப்படி ஒரு அங்கீகரிப்பு எங்களுக்கான தமிழர்களுக்கான ஒரு அடையாள விருதாகவும் இது மாற வேண்டும் என்பதுதான். ஆகவே அப்படி ஒரு அடையாளத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாட்டை மட்டும் நீங்கள் பிரதிநிதிப்படுத்தி போனீர்கள் என்று சொன்னால் கடினமாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு ஒற்றுமையாக ஒரு தமிழர் என்ற முறையிலே சென்றீர்கள் என்று சொன்னால் அதற்குரிய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் எடுப்பது இலகுவாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையின் பெயரில் தான் இந்த நோக்கத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். இல்ல, நான் அதை என்னதுக்காண்டி குறிப்பாக ஈழத்தமிழர்கள் என்றதை நான் விழிச்சு கேட்டேன் என்று சொன்னால், இப்ப நடைமுறையில பிராக்டிக்கலா பார்த்தால் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னன்னு சொன்னால், பல ஈழத்தமிழர்கள் மக்கள் மனதிலே நினைக்கிற விடயம் என்னன்னு சொன்னால், உதாரணமாக நீங்கள் சினிமா துறை என்ற ஒரு விருதை நீங்கள் கொடுக்கிறீர்கள் சொன்னால், தென்னிந்தியாவை பொறுத்தவரையில அவர்கள் 60-70 வருட அனுபவத்துடன் திரைத்துறையை படைக்கிறவர்கள். ஈழத்தமிழர் பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே இந்த திரைத்துறைக்குள்ளால வந்து தங்களால் இயன்ற அளவு சாதனைகள் செய்கிறார்கள். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று அடுக்கின்ற பொழுது இந்த விருதுகள் அங்கீகாரத்தில் இருந்து அவர்கள் தெரிவாவதற்குரிய சாத்தியங்கள் குறைவாக இருப்பதனாலே நாங்கள் ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர்களுடன் நாங்கள் இந்த விருதுக்கு தெரிவு செய்வது மிக கடினம் என்கின்ற ஒரு புரிதல் பலர் மத்தியில் இருக்கின்றது. அதனால இந்த கேள்வியை கேட்டிருந்தேன். அது அப்படியானவர்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம்? இது என்னவென்று சொன்னாலன்னா, இப்பொழுது நான் உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் என்ற ஒரு கேட்டகரியில நீங்க ஒரு அவார்டு எடுக்கிறீங்கள் என்றால், அதுக்குள்ளே ஒரு இலங்கை தமிழரும் வருவார், ஒரு இந்திய தமிழரும் வருவார். அவர் 2 பேரையும் பேலன்ஸ் பண்ணிட்டார். ஏனென்றால் அதற்காக இவர் இந்திய தமிழர் அதிகமாக செய்திருக்கின்றார் என்று அவருக்கான விருதாக மட்டும் இருக்காது. இதிலே உண்மையில் இந்த விருது விழாவில் கிட்டத்தட்ட 65% மேல இலங்கை தமிழர்களுக்கான விருதாகத்தான் இருக்க போகுது. அந்த 35% தான் என்றால் ஏனைய நாட்டவர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவமாக இது மாறுகின்றது. ஆனாலும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒரு இலங்கை தமிழர் கண்டிப்பாக இருப்பார். கடைசியாக அட்லீஸ்ட் ஒரு இலங்கை தமிழராவது இருப்பார். அவரை நாங்கள் விடவில்லை. ஏனென்றால் அந்த இளைஞர்கள் தங்களை மற்றவர்களோடு அந்த நாட்டோடு இதோடு போட்டி போட்டு தங்களால் அந்த அளவுக்கு வர முடியவில்லை என்றாலும் தங்கள் சக்திக்கு ஏற்ற வகையிலே தங்களை அவர்கள் உருவகித்து இருக்கின்றார்கள். ஆகவே அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அதனால்தான் அந்த கேட்டேன் என்று சொன்னால், எல்லாத்தையும் ஒரு சில வேளையில ஒரு குளோபலாக ஒரு உலகமயமாக நாங்கள் போகின்ற பொழுது இப்படி அரசியல் எடுத்துக்கொண்டாலும் உலக மயப்படத்தோடு போய்க்கல சிறுபான்மை தேசிய இனங்களுக்குரிய அடையாளங்கள் அளிக்கப்படுவதை போல இந்த விடயங்களும் மாறிவிடுமோ என்ற கேள்வி பலர் மத்தியில் ஏற்கனவே பல விருது வழங்கும் விழாக்கள்ல கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நான் கேட்கிறேன். என்றால் ஒரு கண்டிப்பாக இருக்கும் அண்ணா, கண்டிப்பாக அப்படியான கேள்விகள் மனதிற்கு உருவாகும். ஆனால் இதுல நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், இப்பொழுது இதை இன்னொரு விதமாயும் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இப்பொழுது ஒரு மலேசிய தமிழர் இந்த விடத்திலே விருது வாங்க வருகின்றார். ஆனால் இலங்கை தமிழரும் விருது வாங்க வருகின்றார் என்றால்
ஒரே ஃபீல்டுல இருக்கிறவைக்கு நாளைக்கு அவரும் ஹெல்ப் பண்ணுவார், இவரும் ஹெல்ப் பண்ணுவார். 2 பேருக்கான அறிமுகம் கிடைக்கும். இது ஒரு டேட்டா பேஸ் தான். 2 பேருக்குமான அறிமுகம் கிடைக்கும். சில நேரம் அவர் இவருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்து அந்த நிலையிலே மேலே வருவதற்கு உதவி செய்யலாம். இவ்வாறான பலரை நாங்கள் இந்த விருது விழாவிற்காக தேர்ந்த நொமினி லிஸ்டுக்கு போகும் பொழுது நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். ஆகவே அவர்களுக்கான உதவிகள் இங்கே என்ன சொல்ற ஒரு பரிமாற்றம் இடம்பெறும். ஆகவே இவர்களை தவிர்த்து அவர்களை எடுப்பது அல்ல, இது எல்லோரையும் இணைத்துக் கொண்டு செல்வது என்பதுதான் உண்மையான விடயம். கடினம் அண்ணா, உண்மையில் மிகப்பெரிய கடினமான விடயமும் கூட. ஆனால் எம்மவருக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அதிலே சற்று தெளிவாக இருக்கின்றோம். இல்ல, எந்த வேலையை செய்ய போனாலும் அங்கே சில கடினமான பாதை இருக்கும், எதிர் தாக்குதல் இருக்கும், கல்லறிகள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். இவற்றை தாண்டி ஒரு பணி செய்கின்ற ஒரு 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 பக்குவ நிலை நமக்கு வர வேண்டும். கல்பனா, இதுல முக்கியமானது, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் துறைகளை நீங்கள் சொன்னீங்க, கொஞ்சம் ஃபீல்டை நீங்கள் சொன்னீங்க, இதுகளுக்கு தான் நாங்கள் விருது கொடுக்குறோம்னு சொல்லி. இதை தாண்டிய வேற பல துறை, ஆனால் இந்த சமூகத்துக்கு இம்பார்ட்டன்ட் நிற்கிற பல துறைகள் இருக்கு. அதுகளை நீங்கள் ஏன் கருத்தில் எடுக்க இல்லை? அல்லது அதை உதாரணமா இப்ப எங்களோட தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை, மெடிக்கல் ஃபீல்டிலேயோ இல்லாட்டில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ், இப்படியான விஷயங்கள்ல பலரும் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த அரசியல் ரீதியான பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயத்துல, சோசியோலஜி சார்ந்த சமூகவியல் துறை சார்ந்த விஷயங்கள்ல எங்களோட ஈடுபாடுகள் குறைவு. இந்த விருதுகள்ல நீங்கள் கொடுக்குற கேட்டகரி தெரிவு செய்யக்குள்ள இந்த பகுதிகளை கன்சன்ட்ரேட் பண்ணினால் எதிர்காலத்துல இந்த துறைகளுக்கு ஆக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க? நீங்களா அப்படி ஒரு கேட்டகரியை, நான் நினைக்கிறேன் அரசியல் ரீதியான கேட்டகரி உங்களுக்கு இதுக்கு இல்லையண்டு நீங்க சொல்லிக்கல அப்படியா? அரசியல் என்று இல்ல, but there is community and social impact. அதுல வந்து you have social justice advocate. So again, politics and வரைக்குல you're working towards something, ஒரு aim ஒரு goal ஒன்று இருக்குது. இப்ப எடுத்து பார்த்தா இங்க எங்களோட தமிழ் கம்யூனிட்டியில இப்ப உமா குமரன் வந்து she's become an MP, the first MP. So again, she's in politics, so she will come under that category. ஓகே. அப்ப நேரடியாக நீங்க அரசியல் என்று போடாமல், ஆனா வேற சமூக இந்த கேட்டகரிகளால வேறு இனம் என்னென்னால், இப்ப சில வேளையில ஒரு ஆளுக்கு தான் விண்ணப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும், ஆனா தான் அரசியல் சார்ந்த பின்னணியில் இருக்கிற இந்த கேட்டகரிகள் அது இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால அதை பற்றி ஒரு முழுமையான விளக்கம் தேவையாக இருந்ததுன்னு சொன்னேன். நீங்கள் இந்த இந்த சிவந்தி, இந்த 9க்கு அங்கால ஏனைய பல எல்லா துறைகளையும் இதுக்குள்ள அடக்கக்கூடிய மாதிரி தான் இந்த செட்டப் இருக்குதா? எப்படி இருக்குது இந்த 9க்கு இல்லையாண்ணா? இப்ப நீங்க முதலாவது கேட்டகரியை எடுத்துக்கொண்டீங்களா? இப்ப உங்களுக்கு கல்பனா சொல்லுவா, முதலாவது கேட்டகரிக்கு கீழேயே 3 டாபிக்ஸ் வரும் அண்ணா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் எடுத்தீங்கன்னா அதில் 3 கேட்டகரிஸ் வருது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு ஆர்ட்ஸ், கல்ச்சுரல் அம்பாசிடர் அவார்ட் அண்ட் பெஸ்ட் ட்ரெடிஷ்னல் மியூசிக் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ஹெட்டிங்ஸுக்குள்ள வந்து யாராவது நீங்கள் அதுக்குள்ள நாமினேட் பண்ணலாம் ஒவ்வொரு இதுக்குள்ளேயும். இல்ல, அப்ப நீங்க பிரதானமாக ஒரு மெயினான கேட்டகரிஸ் 9 வச்சு அதுக்குள்ள உதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த விவரங்கள் எல்லாம் எங்க ஆக்கள் எடுக்கலாம்? உங்களுடைய ஒரு இணையதளம் ஏதாவது இருக்கா? இந்த இணையதளத்தில் போய் பார்க்கலாம். எப்படி இதை மக்கள் மத்தியில நீங்கள் கொண்டு வாரீங்க? ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து எங்களுடைய www.uktamil.com வெப்சைட்ல எல்லாம் கேட்டகரிஸ் படி எல்லாம் எழுதி வச்சிருக்கு. அதில் அப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான இப்போ கேட்டகரிஸ் எதுக்குள்ள நீங்கள் நாமினேட் பண்ண போறீங்களான்னா நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்கள் அதுலேருந்து நேரடியாக பார்க்கலாம். இப்போ இந்த திரையில கூட இவர் சொல்கின்ற பொழுது இந்த இணையதளத்தினுடைய முகவரி இங்கே எழுதி காட்டப்படுகின்றது. நீங்கள் அந்த இணையதளத்துக்கூட சென்று அந்த முழுமையான விவரங்களை இதை தெரிவிக்கப்படாத அல்லது இதன் சந்தேகங்கள் இருந்தால் அந்த விவரங்களை அதற்குள்ளாக பார்க்கலாம் என்பது அவருடைய கூற்று. எப்படி ஆக்களை நாமினேட் பண்றதோ அல்லது ஆக்கள் தாங்கள் விண்ணப்பிக்கிறதோ எப்படி அது இணையத்துக்குள்ளெல்லாம் செய்ய வேணுமா அல்லது வேற அது சம்பந்தமான வேற வழிமுறைகள் இருக்குதா? நாங்கள் என்னன்னு சொன்னாலன்னா அவைகிட்ட சொன்னாங்க, உங்களுடைய ஒரு பயோகிராஃபிய, ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பயோகிராஃபிய எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க முதல். இல்லாட்டி உங்களோட கான்டாக்ட் நம்பரை நீங்க இதுக்கு நீங்க வர போறீங்க, நாமினேட் பண்ண போறீங்கன்னா எங்களுக்கு ஒரு இமெயிலோ இல்லாட்டி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ போட்டீங்கன்னா நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். திருப்பி நாங்க கான்டாக்ட் பண்ணி அவையிட்ட சொல்லுவோம், நீங்க இன்னென்ன டீட்டெயிலே அனுப்புங்கன்னா அவை அதுக்கேற்ற மாதிரி அனுப்புவினோம். அதை வச்சு நாங்க போய் கேரி ஆன் பண்றோம்னா இப்ப எங்களோட இமெயில் அட்ரஸும் எல்லாமே அதுல இருக்குது. எங்கட இப்ப நாங்கள் ஒரு ஃபார்ம்ஸ் அநேகமா எல்லா சோசியல் மீடியால, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டால எல்லாத்துலயும் பப்ளிஷ் பண்ணி இருக்கிறோம். நாங்கள் கூடுதலா எல்லாருக்கும் அநேகமா ஒருத்தர் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம்.
ஏனென்றால் உண்மையில் ஒரு 100 விதமான ஒரு பொறுப்பான விருது விழாவை செய்யறதுக்கு தான் முயற்சி செய்கிறோம். அதுவும் குறிப்பாக எம்மவர்களுக்கும் விருது விழா என்பது ஒரு என்ன சொல்றது, இப்ப கல்பனா முதல் சொன்ன மாதிரி தான் ஒரு பிரிட் அவார்ட்ஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ் விருது விழாவா இருக்கணும் என்றதுல கொஞ்சம் தெளிவா இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கும் நேரம் காலம் வேணும். உங்களுடைய நீங்க யாரும் உங்களை சப்மிட் பண்றதா இருந்தால் அப்ளிகேஷன் ப்ளீஸ் எங்களுக்கு மிக விரைவில் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரிஞ்சு இப்ப பேர் பார்த்து கணக்க வந்து கொண்டே இருக்குது எங்களுக்கு. அப்ப நாங்களும் தேடுவோம். எங்களுக்கு முன்ன சரியான ஒருவருக்கு போக வேணும் என்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறோம். டெட்லைன் எப்ப எதுக்கு முதல் இந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேணும்? 10ஆம் தேதி அக்டோபர் மாதத்துக்கு முன்னர் விண்ணப்பங்கள் அனைத்தும் வந்து சேர வேண்டும். 10ஆம் தேதி அக்டோபர் தான் கடைசி நாள் அண்ணா. அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்புறவுகள், இதிலே நீங்கள் உங்களுடைய சாதனைகளுக்காக நீங்கள் உங்களை பிரேரிக்கலாம், அல்லது போய் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் அனுப்பலாம். எங்களுக்கு எனக்கு தெரிய பலர் இருக்கிறார்கள் இந்த விருது வழங்கல் விருது வாங்கல் இவற்றிலே பங்கு பெற்றதிலே துப்புரவாக ஆர்வமற்ற பலர் இருக்கிறார்கள், ஆனால் தகுதியுடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை நான் கூட நாளை இந்த பேருக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம், அப்படிப்பட்டவர்கள் எனக்கு கூட தெரியும். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்கள், இது ஒட்டுமொத்தமான ஒரு சமுதாயமாக எங்களுக்காக எங்களுடைய சமூகத்துக்காக உழைத்த தங்களுடைய பணிகளை புரிந்த மனிதர்களை வாழும் காலத்தை கௌரவிக்கின்ற ஒரு பெரும் பணியை சுமந்து வந்திருக்கிறார்கள் இந்த பிரித்தானிய தமிழ்நாட்டு விருது வழங்குகின்ற இந்த அமைப்பு. எனவே அவர்களுக்கு அவர்களுடைய தெரிவிலே மிக காத்திரமான பங்கை அவர்கள் நகர்த்துவதற்கு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதுதான் நான் நம்புகின்றேன். உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் கண்ணெதிரே இருப்பவர்கள், அவர்களுடைய பணி காத்திரமாக பாராட்டப்பட வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறவர்களே உடனடியாக அக்டோபர் 10ஆம் தேதிக்கு முன்பதாக இந்த இணையதளத்துக்கு சென்று மின்னஞ்சல் கூடாக இவர்களுடன் தொடர்பு கொண்டு இங்கே அவர்களுடைய தொடர் விளக்கங்கள் எல்லாம் இங்கே காட்டப்படுகின்றன. அதற்கூடாக உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சரி கல்பனா, இப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் அல்லது பெரியாக்களா இருந்தாலும் ஒரு இந்த அமைப்பினுடைய ஒரு 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 ஆர்கனைசராக ஒரு இதா இருந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு என்ன மெசேஜை சொல்ல விரும்புறீங்க ஃபைனலா? To please come forward. எங்களுக்கு வந்து பேர்கள் தேவை. எங்களுடைய யங்ஸ்டர்ஸ் கம்யூனிட்டிலே எத்தனையோ விஷயங்கள் செய்திருக்கணும். சேரிட்டிஸ் தொடக்கத்தில் இருந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் செய்து கொண்டு வரினோம். அவையிலும் வந்து எங்களுக்கு இப்போ நாங்கள் அந்த 2 நவம்பர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் யங்ஸ்டர்ஸ் யாராவது அவையில் இதில் பார்ட்டேக் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அவையிலும் they can get in touch with us. இப்போ அதை விட எங்களுக்கு வந்து அவையில் அந்த மெசேஜை வந்து பரப்பி எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து தரணும். பாசிபிள் நாமினிஸ் என்ற எத்தனையோ பேர் எங்களுக்கே தெரியாமல் இருக்குது. இப்போ நாங்கள் வாசிக்கத்தான் எங்களுக்கே ஒரு ஆள் இப்படி இருக்குது. சம்டைம்ஸ் ஈவன் இப்போ ஈஸ்ட் லண்டன்லேருந்து வந்து வெஸ்ட் லண்டன்லேருந்து நடக்குன்னு தெரியாது. அதே மாதிரி லண்டன்லேருந்தோன்னு எங்களுக்கு ஸ்காட்லாண்டில் ஆக்கள் இருக்கணும், வேல்ஸில் பெரிய கம்யூனிட்டி இருக்குது, அயர்லாண்டில் பெரிய கம்யூனிட்டி இருக்குது. அப்போ இந்த இதில் வந்து எவ்வளோத்துக்கு நாங்கள் இந்த மெசேஜை வந்து பரபரப்பேலுமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு அந்த நாமினேஷன்ஸ் வந்து சேருவோம். சிவந்தி, உங்களுடைய தரப்புல நீங்கள் மக்கள்கிட்ட கேட்கிற விஷயம் என்ன இந்த விழா சம்பந்தமாக? என்னை பொறுத்தவரையில் இது உண்மையில் ஒரு என்ன சொல்றது முதல் படி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆனால் முதல் படியிலும் 100% கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் எல்லோருடைய அவாவும். அதற்காக நாங்கள் கடுமையாக பணிபுரிகின்றோம். இதிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் கடுமையாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய இந்த கடுமையான உழைப்புக்கு உங்களுடைய அங்கீகாரத்தை நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். தயவு செய்து முன்மொழியுங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களை எங்களுக்கு அறியத்தாருங்கள். நீங்கள் எழுதியெல்லாம் அனுப்ப வேண்டும் என்று அல்ல, அவருடைய தொலைபேசி இலக்கமோ அவரை பற்றின ஒரு சின்ன குறிப்போ உங்களுக்கு அறிய தந்தீர்கள் என்றால் நாங்கள் தொடர்பு கொண்டு அவரை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வோம். ஒருவருக்கு உண்மையில் இருக்கும் பொழுதே வாழும் பொழுது வாழ்த்த வேண்டும் என்பதுதான். ஆகவே அதனை நிறைவாக செய்வீர்கள் என்று நம்புகின்றேன். மற்றது இளையவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். அடுத்த ஆண்டு இந்த விழா நடக்கும் பொழுது இளையவர்கள் அதனை கொண்டு நடத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழலையும் அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. ஏனென்றால் எல்லா காலமும் மூத்தவர்கள் இருந்து எதையும் செய்து கொண்டிருக்க முடியாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு வழிவிட்டு கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம்.
ஆகவே தயவு செய்து இளையவர்களும் முன்வாருங்கள், உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள். அதே நேரம் இதற்காக நீங்கள் எங்களுக்கு இதை நீங்க செய்யலாம், இதற்குரிய இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்று உங்களுக்கான ஆலோசனைகளையும் எங்களுக்கு தாருங்கள். ஆலோசனைகள் தரும் பொழுது இன்னும் சற்று மெருகேற்றக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஏதும் ஒரு ஆலோசனை எல்லாவிடும் ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அறிய தாருங்கள். அந்த உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு பெரு உதவிகளாக இருக்கும். அதே நேரம் இந்த UK தமிழ் அவார்ட்ஸ் மிகவும் ஒரு பிரம்மாண்டமாக நாங்கள் உருவாக்கி இருப்பதனால் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஆறாவது எங்களுக்கு உதவி தருவதற்கு ஸ்பான்சர் பண்ணுவதற்கு யாராவது இருந்தாலும் கூட எங்களை நாடி வரலாம். அவர்களுக்கான அத்தனை சோசியல் மீடியாவில் இருந்து அத்தனை ப்ரொமோஷனையும் நாங்கள் முழுமையாக செய்து கொடுப்போம். அவர்களுக்கான நேரங்கள் கொடுக்கப்பட்டு ஒரு இந்த 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 ஸ்லோவிலே இருக்கிற கிறிஸ்டல் மண்டபத்திலே கிட்டத்தட்ட நாங்கள் 1000 பேரை உள்ளடக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம். இது ஒரு சில்வர் ஸ்பூன் டைனிங். உண்மையில் நீங்கள் எழுந்து திரிந்து நடமாடி திரிந்து செய்ய தேவையில்லை. 5:30 மணிக்கு நீங்கள் உள்ளே வந்தீர்கள் என்றால் மண்டபத்துக்கு உள்ளே 4:30 5:30 வரை ஒரு மீட் அண்ட் கிரீட், எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணினவர்கள் எங்களோடு சேர்ந்து உழைத்தவர்களை நீங்கள் சந்திக்கலாம். அவர்கள் தங்களுடைய பரிமாறிக்கொள்வார்கள் தங்களுடைய அனுபவங்களை அதுகளெல்லாம். அதை தொடர்ந்து 5:30 10:30 மணி வரையும் முழுமையான ஒரு விருது விழாவோடு ஒரு சின்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்வும் இடம்பெறும். அத்தனையும் உங்கள் மேசைகளுக்கு வரும். உணவு பதார்த்தங்களை பொறுத்தவரையில் எல்லாமே ஒரு டேபிள் சர்வீஸ், ஒரு ப்ராப்பர் ஒரு வேறு நாட்டவர்களின் விருது விழாவுக்கு சென்றால் எவ்வாறான உணர்வை உணர்வீர்களோ அந்த உணர்வை கொடுப்பதற்கு நாங்கள் பெருமளவு அதற்குரிய நடவடிக்கையை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு உண்மையில் இந்த நிகழ்வுக்காக ஸ்பான்சர் பண்பவர்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் கொடுப்பது அவர்கள் எங்களுக்கு தருவதற்கு மேலாக அவர்களுக்கான ப்ரொமோஷனையும் அவர்களுடைய அதாவது பிசினஸை எவ்வாறு தூரம் கொண்டு வந்து மற்றவர்களிடம் சேர்க்கலாம் என்பதற்காகவும் எங்களுடைய அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் அதற்காக வேலை செய்கின்றது. ஆகவே முடிந்தால் உதவி செய்யுங்கள். கரம் கொடுத்து பயணிப்பது எல்லோருக்கும் நல்லம் தானே. கரங்கள் பல சேர்ந்தால் நிகழ்ச்சிகளும் பல வெற்றியாக அமையும் என்று நம்புகின்றேன். சுஷாந்தி சொன்னது வரை விருந்து முதல் விருது வரை நீங்கள் வந்து தேடி வர தேவையில்லை, எல்லாம் உங்களை தேடி தானாக வரும். விருந்தா இருந்தான விருதா இருந்தாலும் அதற்கான இந்த அமைப்பு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. நல்ல முயற்சி. ஒரு வகையான மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற, தகுதியானவர்களை தரம் உயர்த்துகின்ற, தட்டி கொடுக்கின்ற ஒரு முயற்சியை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தமிழ் சமூகத்திற்கு இது ஒரு மிக முக்கியமான மாற்றம். ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னதை போல நாங்கள் தட்டி கொடுப்பதற்கு வருகின்ற வேகத்தை விட தட்டி விழுத்துவதற்கான வேகம் அதிகமாக இருக்கிறது. ஏனைய சமூகங்களே வந்து இருக்கலாம், இடங்களிலே கொஞ்சம் அதிகமாக இருப்பதை போல் இருக்கின்றது. காட்டமான விமர்சனங்கள் வருகின்ற அளவுக்கு தோள் கொடுத்தல்களும் பாராட்டுதல்களும் வருவதில்லை. இப்படியான அமைப்புகள் ஆங்காங்கே காலத்துக்கு காலம் உருவாகி இது செய்கின்ற பொழுது பணி செய்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விருது அதுவரை செய்த பணிகளுக்காக மாத்திரமன்று இன்னும் ஒரு பல பாய்ச்சலை எங்கள் சமூகத்தை நோக்கி பாய்வதற்கான ஒரு உந்து சக்தியாகவும் இந்த விருது விழா அமையும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ச்சியாக இந்த விருது விழாக்கிடையிலே இன்னும் பல விடயங்களை பற்றி அவ்வப்போது நாங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். என்றால் மெய்வழி தொலைக்காட்சியும் இந்த விருது விழாவினுடைய அமைப்புடன் ஒரு ஊடக அனுசரணையாளர்களாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதேவேளை இந்த விருது விளங்கும் விழா நேரலையாக மெய்வழி தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த வேளையிலே நாங்கள் அன்புடன் தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய நேரத்திற்கும் இந்த முதற்கண் இப்படி ஒரு விழாவை நீங்கள் ஒழுங்கு செய்த அந்த சிந்தனைக்கும் அதில் அர்ப்பணித்திருக்கின்ற உங்களுக்கும் எங்கள் ஊடகம் சார்பாக உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். இது ஒரு மிக சாதாரண முயற்சி அல்ல. குறைகள் வராமலும் இருக்க வேண்டும், சரியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். அதற்கான நிதி ஒதுக்கீடுகள், பங்களிப்புகள் என்று ஏராளமானது இருக்கின்றது. சிவந்தி கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க காசிலிருந்து மாக்களை விண்ணப்பிப்பது வரை, நிதியிலிருந்து நிர்வாகம் வரை பல உதவிகள் தேவைப்படுகின்றன. உங்களுடைய நிதியால் உதவி செய்யலாம், உங்களுடைய நேரத்தால் உதவி செய்யலாம், உங்களுடைய தோள் கொடுத்தலால் எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய தரம் உயர்த்தலுக்கான இந்த விருது வழங்கும் விழாவிலே எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டு உங்கள் இருவருக்கும் மெய்வழி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி சாமண்ணா. இந்த வேளையில் மெய்வழிக்கு மிகவும் மனம் நிறைந்த நன்றிகள். நாங்கள் கேட்டவுடன்
எங்களோடு இணைந்து செயற்பட பயணித்த உங்கள் ஒத்துழைப்புக்கு ரச்சிதாக்காவுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். அனைத்து UK தமிழ் அவார்ட்ஸ் கமிட்டி சார்பாக மிகவும் நன்றிகள். நல்லது அன்புறவுகளே, இதுவரை நாங்கள் சமூக வழி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். இன்றைய சமூக வழி நிகழ்ச்சியிலே பிரித்தானிய தமிழர் விருது வழங்கும் விழா ஒன்று நடைபெற இருக்கின்றது நவம்பர் மாதத்திலே. அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் அந்த ஏற்பாட்டு குழுவினருடன் நாங்கள் பேசியிருந்தோம். மீண்டும் மற்றொரு சமூக வழி நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விட்டுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி உறவுகளே.